விட்டுட்டா ஒண்ணு இல்லைல்ல. ஏங்க இவங்கள அமாசி இயக்கத்துல இருக்கிறவங்கள பக்கத்துல இருக்கிற நாடு எந்த நாடுமே ஏத்துக்க மாட்டேங்குதுங்க, சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்? அவங்களே பயப்படுறாங்க. தயவு செய்து யூதர்களை வந்தேரிகள் சொல்றது, ஃபாதர் கஸ்பார் சொல்றது தவறு அப்படின்றத இந்த வீடியோல நான் பதிவு செய்யறேங்க. அவங்க சொந்த பூமிங்க, அது வந்தேரிகள் கிடையாது. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செஞ்ச மாதிரி யூதர்கள் அமாசி இயக்கத்துல காசால இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு நன்மையான காரியங்களை அவங்க செய்திருக்கிறாங்க. 18,000 பேருக்கு வேலை, டெய்லி வேலை செஞ்சுட்டு போறது. கரண்ட் சப்ளை, தண்ணி சப்ளை பண்ணி இருக்கிறாங்க. சோ நல்லா யோசிக்கணுங்க. அவங்களுக்கு இன்னும் என்னன்னாக்கா யூதர்களை அழிச்சிடணும். யூதர்கள் இருக்கக்கூடாது, யூதர்களை அழிச்சிடணும். அது நடக்கிற காரியமா? தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அவங்க, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் இஸ்ரவேலர், யூதர்கள். மனிதனால் அழிக்க முடியுமா? சோ இவங்க யூதர்களை அழிக்கணும் அப்படின்ற எண்ணம் தவறான ஒரு எண்ணமா. இந்த ஜென்மத்தில் யூதர்களை அழிக்கவே முடியாதுங்க, அழிக்க முடியாதுங்க. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவங்க கிட்ட இருக்குதுங்க. சோ இந்த செய்தியை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யூதர்கள் வந்தேரிகள் கிடையாது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் பேசின செய்தியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை நீங்க கமெண்ட்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. மாரண